இதில் வந்து கேஸ், அதாவது நம்ம வந்து R1 R2ன்ற 3 இது கண்டுபிடிப்போம் ஓகேவா. அந்த R1 அண்ட் R2 ம் 2 இது கண்டுபிடிப்போம், R1 அண்ட் R2 ஓகேவா. இது எப்படி இருக்குன்னு பொறுத்து கேஸ் மாறும். இது வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ரியல் நம்பர்ஸா அண்ட் டிஸ்டிங் வேறு வேறு நம்பராக ஒரே நாள் 1 2 3 இந்த மாதிரி வேறு வேறு நம்பராக இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டில் வரும். இப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷனா, இதோட சொல்யூஷன் வந்து a பவர் n இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு R1 பவர் n ப்ளஸ் b இன்ட்டு R2 பவர் n. அவ்வளோதான், R2 பவர் n இதான் இதோட சொல்யூஷன் ஓகேவா. இது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா, இது ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1 1 2 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் இப்படி இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் வந்து a பவர் n இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு n இன்ட்டு r பவர் n, r பவர் n ஓகேவா. இது இதோட சொல்யூஷன் ஓகேவா. அதே இது வந்து ப்ரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக ஒரே இருந்துச்சுன்னா. நிமிஷம் ப்ரோ. ப்ரோ நான் செமஸ்டருக்கு அப்போ இது ரெண்டு மட்டும் பார்த்துட்டு போட்டா. ஆமாம், இது ரெண்டு மட்டுமே பார்த்துருப்போம் மேக்ஸிமம். ஏன்னா ரெக்கரன்ஸ் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் ரெக்கரன்ஸில் கன்ஃபார்ம் வந்துடும். மீதி இருக்கிற ஒரு கொஸ்டின் இண்டக்ஷன் வரணும், அப்படி இண்டக்ஷன் வரலன்னா பெர்மிடேஷன் காம்பினேஷன் வரும். இதுதான் கன்ஃபார்ம் பேட்டர்ன் ஓகேவா. ஏன்னா இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அப்படிதான் கேட்டிருக்காங்க. இந்த அடுத்த வாட்டியும் அப்படிதான் கேட்பாங்க. இல்ல ப்ரோ, இப்போ மேத்தமெட்டிக்ஸ் இண்டக்ஷனும் இது எழுதுனா 16 மார்க்கா? ஆமாம், இது ரெண்டுமே சேர்த்து எழுதுனா 16 மார்க். ஓகே. தேர்ட் யூனிட்ல வந்து இந்த ஐசோமார்பிசம் அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் இல்ல ப்ரோ? அது ரொம்ப முக்கியம், ஐசோமார்பிசம் ரொம்ப முக்கியம். ஐசோமார்பிசம்ல கண்டிப்பாக ஒரு 8 மார்க் வரும். ஓகே. இந்த மூணாவது மெத்தட் எழுதுறேன்ல, இது ரொம்ப ரேர் மெத்தட் தான், இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. டேண்டிட்டாஸ் இது ஹோமோஜினியஸா நான் ஹோமோஜினியஸா ப்ரோ இது? ரெண்டுமே ஹோமோஜினஸ் தான், எல்லாமே ஹோமோஜினஸ் தான் ஓகேவா. சரி, இப்போ இந்த 3 கேஸ் தெரியும், ரியல் அண்ட் டிஸ்டிங் வேற வேற அதாவது நம்பரே வேற வேற நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடு ஓகேவா. நம்பரே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடு. ரூட்டு இந்த மாதிரி நம்பர்லாம் வந்துச்சுன்னா இந்த மெத்தடு ஓகேவா. இந்த மாதிரி நம்பர்லாம் மேக்ஸிமம் வராது. காம்ப்ளெக்ஸ் இது வரைக்கும் கொஸ்டினில் வரவும் இல்லை, ஆன்சர்லேயும் அவன் கேட்கவே இல்லை. இப்போ இது வரைக்கும் இந்த கொஸ்டின் எப்பவுமே கேட்கல ஓகேவா. ஸோ அது எப்படி கேட்பான்னா இந்த மாதிரி கேட்போம். ஒரு சம் போடுறேன். ப்ரோ நம்ம நம்ம கிளாஸ் எப்போ ப்ரோ 14க்கு ஆரம்பிச்சோம்ல? 11 11. 11ஆ? ம். இல்ல ப்ரோ, நான் உனக்கு ஃபீஸ் அனுப்பிச்சதே நான் 12க்கு தான் ப்ரோ அனுப்பிச்சேன். அதான் அன்னைக்கு ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு தான் அனுப்பிச்சேன். அப்புறம் 11 உனக்கு லிங்க் அனுப்பியிருப்பான் பாரு. புரியல ப்ரோ. 11th உனக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன், கிளாஸோட லிங்க் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் அனுப்பியிருக்கேன், 11th தான் லிங்க் அனுப்பியிருக்கேன். இல்ல ப்ரோ, 11க்கு நம்ம எதுவும் நடத்தலையே, எனக்கு வரலையே. அன்னைக்கு வந்தேன், திருப்பி ஒய்ஃபை கட் அடிச்சுன்னு போனேன், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன்னு. 2 லிங்க் அனுப்பியிருப்பேன் பாரு உனக்கு. அப்போ உனக்கு பாதியில் உனக்கு கரண்ட் போயிடும். 2 வாட்டி போட்டேன். மெசேஜ் டேக் ப்ரோ அப்ப பண்ணட்டா. நான் 12 இல்ல இல்ல ப்ரோ, இல்ல ம். தெரியுது வைஃபை போயிடுச்சுன்னு சொல்லி ஆ, போட்டிருக்கீங்க, தெரியுது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லிங்க் அனுப்பியிருப்பேன் பாரு. 9:30க்கு வரையும். ஆமா. அப்போ ஒரு அரை மணி நேரம் எடுத்துட்டேன். 4:30க்கு எடுத்தேன்னா கிளாஸு 5 வரைக்கும் எடுத்துட்டு இருந்தேன். கரெக்டாக 5 கிட்ட தான் எனக்கு ஒய்ஃபை கட் ஆச்சு. சரி, இந்த சம்மங்க ப்ரோ அந்த 12ல இருந்து 18 என்ன ப்ரோ பண்றது இந்த கிளாஸஸ்? அது காம்பைன் பண்ணிக்கலாமா? 12 இருந்து 18. ப்ரோ அது என்ன ஏன் எதுக்காக நான் வரலன்னா, ம். எங்க அம்மாவுக்கு வந்து கால்ல அடிபட்டு கீழே உந்து, வண்டியில இருந்து கீழே உந்து அவங்க கால் ஃப்ராக்சர் ஆகி ஓ. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ப்ரோ. அது டாக்டர் ம். ராமச்சந்திரா கூட்டு போனோமா. ம். ராமச்சந்திரா கூட்டு போனா என்ன சொல்லிட்டான், ஜவ்வு வந்து நவுந்துச்சுன்னு சொல்லிட்டான், ஆபரேஷன் ம். பண்ணி ஆகணும்ட்டான் ஓ. ராமச்சந்திராலயே. அதுக்கப்புறம் என்ன ம். சொன்னாங்க, சார் ஆபரேஷன்லாம் வேணாம். அப்ப என்ன ம். சொன்னாங்க, பிசியோதெரபி பண்ணுங்க. ம். பிசியோதெரபி பண்ணா உங்களுக்கு 15 டேஸ் நான் பண்ணுங்க, அதுக்கப்புறமும் உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னா நீங்க விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பண்ணிதான் ஆகணும்
சரி. கொஞ்சம் இது இதானா கூட நீங்க இது பண்ணிருங்க அப்படின்னு. அதான் தான் ப்ரோ என்னால ஃபுல்லா அந்த சைடு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ம். ஃபுல்லா இருந்துட்டு எதுவுமே பண்ணவே முடியல என்னால. ம். அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஓகே. அதான் எங்க அம்மா டெய்லி பிசியோதெரபி போயிட்டு இருக்காங்க. 15 டேஸ் போகணுமா. ம். சரி, அது என்னன்னு நான் பார்த்து சொல்றேன். இன்னைக்கு நைட்டு சொல்றேன், என்னன்னு பார்த்து சொல்றேன். சரி இப்போ ஓகே ப்ரோ முடிச்சிடும். சொல்லுங்க. Solve s of k plus 3 into s of k minus 1 minus 4 into s of k minus 2 equal to 0. ப்ரோ நீ சாப்பிட்டியா ப்ரோ நீ? ம். நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா ப்ரோ? இல்லை இல்லை, வச்சிருக்கேன். இனிமேல் தான் சாப்பிடும். முடிச்சுட்டு போய் தான் சாப்பிடும். சரி. s of 0 is equal to 3, s of 1 is equal to -2. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? சால்வ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துருவாங்க. ஒரு 2 வேல்யூ மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா, இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் இதான் சொல்யூஷன். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க இதான் ஈக்குவேஷன் ப்ரோ ஃபர்ஸ்ட். கொஸ்டின். ஆமாம், இதான் கொஸ்டின். இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சால்வ் கொடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானா, 2 வேல்யூ கொடுத்துருப்பான். சால்வ் கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான், 2 வேல்யூ கொடுத்துருப்பான். ஓகேவா? இங்கே வந்து குட்டி சம்மாக கேட்டான். இது வந்து செம்ம ஈஸி சம். வெறும் 2 மார்க்கு 4 மார்க் செம்ம போய் 8 மார்க்கில் கேட்டு வச்சிருக்கான். இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறாங்கல்ல கடைசியில், A0 A1 இந்த மாதிரிலாம் வேல்யூ கொடுக்குறாங்கல்ல, இது எத்தனை வேல்யூ கம்மியாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ ஈஸியான சம் இது. இதே 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக போகும் சம். அந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதோட ரொம்ப பெருசாக போகும். ஆனா அந்த மாதிரி ஈஸியா கேட்டு அந்த டிவிசிபிள்ல கேட்டு வச்சிருக்கானே இது மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன். அதனால தான். இல்லை, இது ஈஸி அங்கே. ஆமாம், அந்த மாதிரி தான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக்கிடுறான். இல்லாட்டி என்ன பண்ணுறான், 2 கொஸ்டினுமே நார்மல் கொஸ்டின் கேட்குறான். இந்த மாதிரி அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கேட்குறான்ல, அதனால தான் அப்படி மாற்றி போட்டிருக்கான். சரி, இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படி எடுத்து எழுதிடணும். எஸ் ஆஃப் கே ப்ளஸ் 3 ஓ இன்ட்டு எஸ் கே கீழ வருமா ப்ரோ? கே மைனஸ் 1. அப்படி தான் வரும். -4 இன்ட்டு எஸ் ஆஃப் கே மைனஸ் 2. ஓகேவா? இதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேவா? இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கேல்சிக் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். ஓகேவா? இது எப்படி மாற்றலான்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் எப்போவுமே என்னவா இருக்குன்னா, இந்த இது வந்து எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்க பாரு. இங்கே எத்தனை 1 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 2 வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா, இல்லை அப்படி பார்க்கக்கூடாது, சாரி. இங்கே வந்து கடைசியாக கே மைனஸ் கே கே மைனஸ் 1 கே மைனஸ் 2ன்னு முடியுதா? இங்கே கடைசியாக என்ன வேல்யூவில் முடியுதோ அதான் இருக்கிறதே பெரிய வேல்யூ. ஓகேவா? கே மைனஸ் 2ல் முடிஞ்சுன்னா 2 தான் பெருசு. கே மைனஸ் 3ல் முடிஞ்சுன்னா 3 தானே பெருசு. ஸோ எங்கே முடியுதோ அதுதான் நம்மளோட டிகிரி. ஓகேவா? இங்கே எங்கே முடியுது, 2ல் தானே முடியுது. ஸோ நம்மளோட டிகிரி வந்து 2. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே என்ன ஆகும்னா, இது இது இந்த டேர்முக்கு பதிலாக அப்படியே R² போட்டணும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பதிலாக R². அதே இங்கே 3SK இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 3R² இந்த மாதிரி போடணும். ஓகேவா? என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே R² போட்டுரும். இந்த ஒரு டேர்மை, இந்த டேர்ம் என்னன்னு போடணும், அடுத்தது இது R²னா அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து ஆர். அப்போ என்ன பண்ணணும், 3R. அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் -4 மட்டும் தான் இருக்குது. ஸோ -4 மட்டும் போடணும், ஈக்குவல் டு 0. புரிஞ்சா? அப்படியே ஒரு ஒரு ஆறாக குறைச்சிட்டே வரணும். எப்படி ப்ரோ புரியல ப்ரோ, எப்படி புரியல. அதாவது இது வந்து டிகிரி 2 நல்லா வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அது கொஸ்டின் ஓகே ப்ரோ, பார்த்தோன்னா அது டிகிரி 2. மைனஸ்ல லாஸ்ட்ல முடிஞ்சா 2 ஓகே. -2 அது 2 அதனால என்ன பண்ணணும், இது எப்பவுமே ஸ்கொயரில் தான் ஆரம்பிக்கணும். 2னால ஸ்கொயரில் ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதை R² போடணும். செகண்ட் டேர்ம் அப்படியே போக போக ஒரு ஒரு ஆறாக குறைச்சிட்டே வரணும். இங்கேருந்து ஒரு ஓகே 6 ஓகே. குறைச்சா இங்கே வெறும் 6. இங்கேயும் இந்த 6 குறைச்சிட்டா வெறும் ஒன்றுமே இருக்காது. இந்த முன்னாடி உள்ள நம்பரை மட்டும் அப்படி அப்படியே என்ன இருக்கோ போட்டு வந்துடணும். அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சுச்சா? இது வந்து சரி, அந்த நார்மல். S 4 இன்ச்னா எதுக்கிட்ட, இது இந்த SK கிட்டயா? இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கே 4R². ஓகே ஓகே. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம நார்மலாக ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிப்பில்ல, அது என்ன கண்டுபிடி. டிகிரி வந்து 2. ஓகே ஓகே சொல்றேன். 1 -4 ப்ரோ. அப்போ என்ன எழுதிடலாம், R = 1, -4. 2 வேல்யூ கிடச்சிருக்கு. கரெக்டாக? இது ரெண்டுமே என்ன வேல்யூ, ரியல் வேல்யூஸ் தான். எதுவுமே ஸ்கொயர் ரூட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. கரெக்டாக? ரியல் தான். ரெண்டுமே சேம் வேல்யூவா வேறு வேறு வேல்யூவா? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். அப்போ எந்த மெத்தட் வரும், இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வரும். கரெக்டாக?
இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண இந்த போகிறோம். ஃபார்முலாவை படிக்கணுமா ப்ரோ? ஆமாம், இந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்கோ. இந்த ரெண்டு வந்து இது ஒன்றும் இல்லை, இது AR1 BR2ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து வரும், A+BN வந்துடும். ஓகேவா? அது சம் ஃபார்முலா போடும்போது கரெக்ட் தானே உனக்கு ப்ரோ? சம் போடும்போது உனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ என்ன எழுத போகிறோம், இதோட சொல்யூஷன் என்னது? இதோட சொல்யூஷன் த ரூட்ஸ் ஆர், இது இப்படி என்ன எழுதணும், த ரூட்ஸ் ரியல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். Therefore, solution is an is equal to, நம்ம அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் இங்கே, an is equal to a a r1 power n plus b r2 power n. ஓகேவா? இதெல்லாம் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், R1 இது ஒரு R1 வச்சுக்கலாம், இது R2ன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? 1 வந்து R1 வச்சுக்கலாம், 2 வந்து R2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, -4 வந்து R2ன்னு வச்சுக்கலாம். இப்போ போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், இதை தூக்கி அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் எஸ் ஆஃப் இந்த 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 ஈக்குவேஷன் அப்படியே என்ன பண்ணுவோம்னா எஸ் ஆஃப் கேன்னு எழுத போகிறோம். எஸ் ஆஃப் கே. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ வந்து ஆர வந்து எஸ் ஆர் வந்து 4 வச்சுக்கணும், R2 -4 வச்சுக்கணும். அந்த R1 மாதிரி 4 வச்சுக்கணும், R2 -4 வச்சுக்கணும். ரெண்டில் எதை எப்படி வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. இது R1, இது R2, இது R2, இது R1 எப்படி வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இங்கே சம் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா, சம் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஒன்று ஏ பவர் ஏஎன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி எஸ்கேன்னு இருக்கும். இல்லாட்டி டி, இங்கே கொடுத்துருப்பானே டிகேன்னு இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருந்தாலும் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஏஎன் இருந்தாலும் ஒன்று தான், எஸ்கே இருந்தாலும் ஒன்று தான், டிகே இருந்தாலும் ஒன்று தான். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் ஃபோன் வருது, ஒரே ஓகே. நிமிஷம். நவீன் ப்ரோ, ஒரே நிமிஷம் ஆர்டர் மட்டும் வந்து வாங்கி வந்துடுறேன். ஓகே.
ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹலோ. கேக்குது 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 கேக்குது. ஓகே ப்ரோ. சொல்லு ப்ரோ. ஓகே சரி. இப்போ இந்த சொன்னல இந்த சம் வந்து எப்படினாலும் கொடுக்கலாம் ஓகேவா. எஸ்கேன்னு கொடுக்கலாம், ஏஎன்னு கொடுக்கலாம், டிகேன்னு கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் சேம் தான் ஓகேவா. என்ன கொடுத்தாலும் ஒரே தான். அங்கே வந்து லெட்டர் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்கான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை ஓகேவா. எல்லாமே ஏஎன்னு சரி. கொடுத்தாலும் சேம் தான், எஸ்கேன்னு கொடுத்தாலும் சேம் தான், டிகேன்னு கொடுத்தாலும் சேம் தான். இந்த ஏஎன்ங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்மேட். அதனால தான் இந்த சம்மெல்லாம் சொல்யூஷன்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏஎன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என் கொஸ்டின் எஸ்கே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிப்போம், இந்த ஏனுக்கு பதிலாக அப்படியே என்ன பண்ணிப்போம், எஸ்கேன்னு போட்டுப்போம் ஓகேவா. எஸ்கேன்னு போட்டோம். புரிஞ்சா? புரியுது ப்ரோ, புரியுது. ஓகே சரி. இப்போ மிச்சம் என்ன இருக்கு, மிச்சம் என்ன இருக்கு, ஏ இருக்கு கரெக்டாக. அந்த ஏயும் நமக்கு என்னன்னு தெரியாது, ஏயும் அப்படியே போட்டோம். R1 எதாவது எடுத்துக்கலாம். R1 வந்து நம்ம -4 எடுத்துக்கலாமா. -4 R1 எடுத்தா அடுத்த பி மிச்சம் இருக்கும். மிச்சம் இன்னொன்று இருக்கு, 1 இருக்கு. இது R2 எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படி மாற்றியாச்சு, நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்தாச்சு கரெக்டா. இது வரைக்கும் ஓகேவா. ஓகே ப்ரோ. இப்போ அவங்க 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டா. என்ன 2 கண்டிஷன்? S(0) வந்து 3, S(1) வந்து -2 கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த S(0) பார்க்க போறோம். அதாவது S(0) = என்ன கொடுத்துருக்காங்க, S(0) = 3 கொடுத்துருக்காங்க. இந்த 0 இந்த இடத்துல 0 போட்டால் என்னன்னு அர்த்தம், K = 0ன்னு அர்த்தம் கரெக்டா. K = 0ன்னு அர்த்தம் கரெக்டா. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, இது அப்படியே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதாவது எங்கெல்லாம் இங்கேயும் இது என்னன்னு இருக்கா, இந்த எண்ணை தான் நம்ம என்னென்னு எழுதிருக்கோம், இங்கே கேன்னு எழுதிருக்கோம் கரெக்டா. இங்கே கேன்னு போட்டுக்கலாம் ஓகேவா. கேன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், கே இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணணும் கரெக்டா. அப்போ எப்படி வரும்னா S(0) = A(-4)/0 + B(1)/0. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ தான் கடைசியில் 3ன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. நான் என்ன பண்ணேன், ஓகே. கே இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் 0 போட்டேன் கரெக்டா. அப்போ அது என்ன வரும், S(0)வோட ஈக்குவேஷன் ஆயிடும். ஆமாம், இதோட வேல்யூவே அவன் மொத்தமாக 3ன்னு கொடுத்துட்டான். அதனால என்ன பண்ணுறேன், இதையும் நான் 3க்கு ஈக்குவேட் பண்ணிடுறேன் ஓகேவா. எனிதிங் பவர் 0 என்னது, எனிதிங் பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1 ஓகேவா. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா A(1) + B(1) மாறிடும் ஓகேவா. ஈக்குவல் டு எவ்வளோ, 3. அப்போ என்ன ஆயிரும், A + B = 3 கரெக்டா. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஓகேவா. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் ஓகேவா. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு வேல்யூ கொடுத்துருப்பான் பாரு, S(1) = -2 கொடுத்துருக்கானா. அப்போ என்ன எழுதுறோம், S(1) வந்து -2. அப்போ இங்கே கேங்கிற இடத்துல என்ன பண்ணணும், கேங்கிற இடத்துல 1 போடணும் கரெக்டா. அப்போ என்ன பண்ணலாம்னா S(1) = A(-4)/1 + B(1)/1 ஈக்குவல் டு எவ்வளோ, -2ன்னு கொடுத்துருக்கான் ஓகேவா. எல்லாத்துலேயுமே கே தானே நம்ம மாற்றுறோம், நம்ம கே தானே இங்கே 1. இந்த கீழே என்ன இருக்கோ அதானே மேலேயே இருக்கும், இங்கே என்ன இருக்கோ அதானே இங்கேயே இருக்கும். இங்கே n இருந்துச்சுன்னா இங்கேயும் n தான் இருக்கு கரெக்டா. சரி, எனிதிங் பவர் 1 அதே நம்பர் தான் கரெக்டா. அப்போ இது என்ன ஆயிரும், -4A + B = -2 ஆயிரும் கரெக்டா. -4A + B = -2. இது செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் போட்டுடலாமா. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கீழே கொண்டு வரலாம். A + B = 3, இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டா. இப்போ என்ன பண்ணலாம், சைனை சேஞ்ச் பண்ணலாமா. இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், B - B கட் ஆயிரும். -4A - A எவ்வளோ, -5A ஆயிருமா. -4A - A இங்கே என்ன ஆயிரும், -2 - 3 எவ்வளோ, -5. மைனஸ் கட்டு, 5 கட்டு. அப்போ எவ்வளோ, A = 1. இதை தூக்கி திருப்பி இந்த ஈக்குவேஷனில் போடுவோம், A = B + 3ல போடுவோம். அப்போ என்ன பண்ணுறோம், A + B = 3ன்னு இருக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 1 போடுறோம், ப்ளஸ் B = 3. அப்போ B எவ்வளோ வரும், B = 3 - 1, B = 2 வந்துருச்சா. அப்போ A1 B2 ரெண்டத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டோட வேல்யூ கொண்டு போய் அப்படியே இந்த ஈக்குவேஷனை எழுதிட போகிறோம். இதில் போய் ஏக்கும் பிக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்னோட அந்த ஈக்குவேஷன் வந்து S(k) = A(-4)/k + B(1)/k. இதான் அந்த மேலே உள்ள ஈக்குவேஷன் கரெக்டாக. இங்கே வந்து நம்ம ஏயோட வேல்யூயும் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆயிரும், S(k) = A வந்து எவ்வளோ, A வந்து 1. அப்போது 1 × -4/k ப்ளஸ் பியோட வேல்யூ 2, 2 × 1/k. புரிஞ்சுதா. எவ்வளோதான் என்னோட சொல்யூஷன்.
இதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆர் கண்டுபிடிக்கிறோம். அதாவது இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆரை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இந்த ஏயும் பியும் கண்டுபிடிச்சி அதையும் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அது சப்ஸ்டிட் பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? இவ்வளோ தான் ஹோமோஜெனஸ். புரிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ இதை பாரு, இது எப்படி இருக்குன்னா இப்படி கொடுத்துருக்கான். சால்வ் un+3 minus 6un+2 plus 11un+1 minus 6un equal to 0 கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு u0 is equal to 2, u1 is equal to 0, u2 is equal to -2 கொடுத்துருக்கான். இப்படி கொடுத்துருக்கானா? இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்னா அதே தான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சொல்யூஷன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே தூக்கி கீழே எழுதணும். கரெக்டாக? un+3 minus 6un+2 plus 11un+1 minus 6un இது வரைக்கும் எழுதிட்டோமா? ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும், இதில் ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கணும். இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 3. 3. அப்போ இது இந்த டேர்ம் அப்படியே என்ன எழுதணும்? சொல்லி ரைட்ல தானே ப்ரோ சொன்னேன். எந்த சைடுனாலும் மைனஸ்ல வந்தாலும் சரி, இங்க இருந்து மைனஸ்ல வரும். அதனால தான் ரைட் சைடில் வரும். கரெக்டா? இங்கே கே மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ்ல வருது, அதனால லெஃப்ட் சைடு வரும். எந்த சைடு ஹையஸ்ட் டேர்ம் இருக்கோ அதான் ஹையஸ்ட் டேர்ம். அது லெஃப்டாக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்போ இங்கே எப்படி இருக்கு? அப்போ இந்த டேர்ம் என்னவா மாறிடும்? அப்படியே ஆர் கியூப். கரெக்டா? ஆர் கியூப் மாறிடும். கரெக்டா? இது வந்து என்னவா மாறிடும்? -6r². இது போட போறியா ப்ரோ இப்போ ஃபுல்லா? இல்லை நான் சொல்கிறேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். அந்த சமக்கு இந்த சம டிஃப்ரென்ஸ் -6r² வந்துருமா? இங்கே என்ன வரும்? அடுத்த +11r -6 ஈக்குவல் டு 0. இதில் ஆர் வேல்யூ மட்டும் டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. ஆர் வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் போட்டு டிகிரி 3ல போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ஆன்சர் வந்து 3 1 2. அப்போ 1 2 3 மூணுமே வந்திருக்கு. அப்போ ஆர் வந்து என்னடா 1 2 3 3 வேல்யூ வந்திருக்கு. இதுவும் என்னதான் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். கரெக்ட் தானே? ரியல் அண்ட் வேற நம்பர், அதனால டிஸ்டிங்க்ட். ஆனால் நம்ம இது வரைக்கும் ரெண்டு ஆரை வச்சு தானே சொல்யூஷன் பார்த்துருக்கோம். 2 ஆர் இருந்தால் தான் R1 R2 தானே சொல்யூஷன் பார்த்துருக்கோம். இதில் 3 ஆர் வருது. அப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிள் அதே தான். அங்கே என்ன சொல்யூஷன் எழுதுனேன்? a/n is equal to a r1 n எழுதுனியா, ப்ளஸ் b r2 n எழுதுனியா, எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் ஆட் பண்ணி c r3 n. புரிஞ்சதா? நீ என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக நம்மளே ஒரு டேர்ம் வந்து இங்கே 3 ஆர் இருக்கிறதுனால 3வது டேர்ம் நம்மளே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுலேயே அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்க மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் இந்த வேல்யூக்கு எடுப்போம், அடுத்து இந்த வேல்யூக்கு எடுப்போம். இந்த மாதிரி ஏ பி கண்டுபிடிப்போமா? இங்கே அதே மாதிரி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எதுக்குன்னா நம்மகிட்ட 3 டேர்ம் இருக்குது. ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. பண்ணி ஏபிசி, ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு மூணுத்தையுமே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்படிதான் வரும். போதுமா ப்ரோ? பாப்போம் வேற. போதும் தான். இந்த ஒரு சம் மட்டும் இதில் மட்டும் எப்படி கண்டிஷன் மாறுது பாரு. சின்னதாக அப்படி போட்டுறேன். இப்போ இப்படி இருக்கு. சால்வ். ஒரே நிமிஷம். சொல்லு ப்ரோ. ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. அந்த இந்த சம் மட்டும் போட்டுருவோமா? டி சம் மட்டும். அது சேம் தான். டி சம்னு இல்லை. இங்கே பாரு, அது அதே தான். இது a/n -7 a/-1 10 இது பக்கத்துல போட்டுருக்காங்க, கீழே போடாம. அது கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அப்படி போட்டிருக்கான். அதான் நம்ம கீழே எடுத்து வச்சுக்கணும். அத கீழே தான் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்படி கொடுத்துருக்கான். இங்க மாதிரி இது வரைக்கும் எந்த சமயம் இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுக்கல. கரெக்டா? a/n is equal to கொடுக்கல. கரெக்டா? a/n ஈக்குவல் டு கொடுத்துருக்கான். இப்படி கொடுத்துருக்கான். இது ஓகேவா? இதுலேயும் 2 வேல்யூ கொடுத்துருக்கான். a0 is equal to 2, a1 is equal to 3 கொடுத்துருக்கான். 2 கொடுத்துருக்கான். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த சம்பளம்லாம் எப்படி இருக்கும்? டேரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ப்ளஸ் மைனஸ் தான் இருக்கும். கரெக்டாக?
இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் உள்ள இருக்கு கரெக்டாக. இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்தானா என்ன பண்ணுறேன்னா ஒன்றுமே இல்லை கரெக்டாக. ஏ பவர் என்ன எந்த சைடு இருக்கோ அந்த சைடு மற்ற எல்லா டேர்மையும் கொண்டு போயிரு. அதாவது ஏ பவர் என் இங்கேயே இருக்கட்டும் ஓகேவா. இந்த 6a⁻1 இங்கே கொண்டு போ. அப்போ என்ன வரும் -6a⁻n−1. இது இங்கே மைனஸ் தான் இருக்கா, இது இங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும் +9a⁻n−2 ஈக்குவல் டு 0. இப்போ இப்போ நம்ம நார்மல் சம் மாதிரி வந்துருச்சா. ஓகே ப்ரோ. இந்த மாதிரி a⁻n எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வரும். இதை இப்போ பண்ணால் என்ன வரும், இது வந்து ஹையஸ்ட் டேர்ம் என்னது 2வா. அப்போ என்ன வரும் r² - 6r + 9. இது மட்டும் டப்புன்னு போட்டு சொல்லு என்னன்னு சொல்லு. டிகிரி 2. ஓகே ப்ரோ. 3 1 3 1 வெறும் 3யா. 3 1 ப்ரோ. 1 வந்து ஏயோட வேல்யூவாக இருக்கும் நல்லா பாரு. ஒரே நிமிஷம். 1 வந்து நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த இந்த ஏயோட வேல்யூ. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. அப்போ என்ன வருது 3 மட்டும் தான் வருது கரெக்டா. அப்படி ஒரு டேர்ம் தான் வருது. ஆனால் இதில் எத்தனை டேர்ம் வரணும், ஸ்கொயர்னால 2 டேர்ம் வரணும் கரெக்டா. ஒரு டேர்ம் தான் வருது. அப்படின்னா என்னது தெரியலையே. அதே டேர்ம் தான் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம கேல்குலேஷனில் படித்தோம்ல 3 டேர்முக்கு பதிலாக 2 டேர்ம் வரும். அப்போ கடைசி அந்த டேர்ம் வந்துச்சோ அது ரிப்பீட் ஆயிருக்குன்னு படித்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ என்ன இருக்குன்னா ஆமாம், அப்போ இங்கே 3ன்னு ஒரே ஒரு டேர்ம் தான் கிடச்சிருக்கு. அந்த செகண்ட் டேர்மும் 3 தான். அப்போ 3 3. அப்போ இது பாரு இது ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா எப்போவுமே இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா a⁻n = a + b⁻n bn × r⁻n இப்படி இருக்குமா. இப்போ இதில் ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் an = a + இதுவும் ஏயும் தெரியாது பியும் தெரியாது என்னும் தெரியாது, ஆறு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆரோட வேல்யூனா 3. அவ்வளோதான். இதுதான் அதோட சொல்யூஷன் வரும் ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூ போடுவேன். இந்த 2 வேல்யூ போட்டு ஏ கண்டுபிடிப்பேன் பி கண்டுபிடிப்பேன். நார்மலாக இங்கே நம்ம பண்ண அதே தான், இங்கே நம்ம என்ன பண்ணமோ அதே தான் மற்ற எல்லா சம்முக்கும் ரிப்பீட் ஆக போகுது ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டெப்பு மட்டும் தான் மாறும், சொல்யூஷன் மட்டும் தான் மாறும் ஓகேவா. சரி ப்ரோ. கண்டுபிடிச்சு திருப்பி இந்த ஏயும் பியும் இதில் சப்ஸ்டிட் பண்ணுவேன், ஆன்சர் எழுதிடுவேன். இதோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா இதில் வந்து ஏ வந்து 2 பி வந்து -1, ஏ வந்து 2 பி வந்து -1 கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவேன் a⁻n = 2 - 1n × 3⁻n அவ்வளோதான். சரிங்களா. அந்த பிக்கு பதிலாக அப்படியே -1 போட்டேன், n அப்படியே இருக்குது, 3⁻n அப்படியே இருக்குது. இதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுச்சா. சரி ப்ரோ. இப்போ நாளைக்கு வா ப்ரோ. ஓகேவா. ஓகே போதும்ல. போதும். நாளைக்கு மெசேஜ் பண்ணு ப்ரோ. நாளைக்கு 6 o'clock ப்ரோ. ம் சரி ஓகே ப்ரோ. ஓகே.